தயாரிப்பு நிறுவனங்களான 2 ஜாம்பவான்கள் இயக்கக்கூடிய படம் தான் இந்தியன் 2. இந்த படம் சுபாஸ்கரன் அவர்களுடைய லைகா ப்ரொடக்ஷன் மூலமாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூலமாகவும் எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் 2. இந்த படம் 1996 நீங்க பார்த்து மிரண்ட மாதிரியான ஒரு படம். இப்போ 2024 உங்களையும் அசர வைக்க வந்துட்டு இருக்காரு சேனாதிபதி. இந்த இந்தியன் 2 படம் மிக பிரம்மாண்டமான பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படமா இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய விஷயம் வர்ற 22ஆம் தேதி இதோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தை ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம அந்த படத்தை பொறுத்து இருந்து பார்த்து நம்மளும் ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ கமல் அவர்கள் கூட ரீசெண்டா ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் பேட்டியில் கொடுத்திருந்தாரு. அண்ட் சீரீஸே ஓடிடி இன்னைக்கு ரொம்ப 8 பிரிவுகளாக ஒரு படத்தை போடுறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு படங்களை 2 பாகமா பிரிச்சு போட்டா நல்லா இருக்கும் நேரம் சொல்லியிருக்காரு. அண்ட் பிரபல தொகுப்பாளினி கேட்ட கேள்விக்கு இவ்வளவு மிரட்சியான ஒரு பதில சொல்லி அசர வச்சிருக்காரு நம்ம ரசிகர் கூட்டத்தை. அண்ட் இந்த படத்துடைய போஸ்டர்ல கமல் அவர்கள் குதிரை சவாரியில வர மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்தியன் படத்துல வர்ம கலை மூலமா சேனாதிபதி எல்லாத்தையும் ரொம்ப மிரட்டி இருக்காரு. பட் இந்த படத்துல எந்த மாதிரியான வர்ம கலைகளை கொடுக்கறாங்க, இல்ல வித்தியாசமான ஒரு சண்டை காட்சிகளா இருக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் மிகப்பெரிய விஷயமா இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படின்ற மொழிகள்ல படத்தை வெளியிட்டுறதா இருக்காங்க. அண்ட் சங்கர் சாருடைய டைரக்ஷன்லயே ரொம்ப ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படமா இந்த படமா இருக்கும். ஸோ படத்துக்கு படம் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர் படங்கள்ல இந்த படங்கள்ல அதோட வித்தியாசமா இருக்கும். கமல் சார் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எனக்கு தசாவதாரம் படமும் இந்த இந்தியன் 2ல பண்ணதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இந்த படங்கள்ல மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் அது இல்லாம இந்த படத்தை இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்து வேற ஏதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு படமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கு. ஸோ அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வர அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. பட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீப்ளே நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.